சந்திரயான் 3 விஞ்ஞானிகளுக்கு விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த சந்திரயான் 3 திட்ட இயக்குனர் வீரமுத்து உள்ளிட்டோருக்கும் இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது. சந்திரயான் 3 திட்ட விஞ்ஞானிகள், பொறியாளர்களுக்கு விஞ்ஞான் விருது என வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. சந்திரயான் 3 வெற்றியடைந்ததை தொடர்ந்து பல்வேறு தரப்பிலிருந்தும் பாராட்டுக்கள் குவிந்தன. இந்த நிலையில் சந்திரயான் 3 திட்ட விஞ்ஞானிகள், பொறியாளர்களுக்கு விஞ்ஞான் விருது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சந்திரயான் 3 திட்ட இயக்குநராக வீரமுத்து, தமிழகத்தைச் சேர்ந்த வீரமுத்து பாராட்டுக்கு உரியவராக பார்க்கப்படுகிறார். இந்நிலையில் அவருக்கும் இந்த விருது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், தொடர்ச்சியாக இந்திய விண்வெளி துறையில பல்வேறு சாதனைகளை தற்போது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமாக இருக்கக்கூடிய இஸ்ரோ சாதித்து வருகிறது. அந்த வகையில தற்போது மிக முக்கியமான விருதாக இருக்கக்கூடிய விக்யான் விருது என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. புஷ்கர விஞ்ஞான் என்று அழைக்கக்கூடிய ராஷ்டிரிய விஞ்ஞான புஷ்கர விருதுகளை தற்போது மத்திய அரசு 33 விருதுகளை அறிவித்திருக்கிறது. இதுல மிக முக்கியமாக சந்திரயான் 3 நிலவனுடைய அந்த சவுத் போல்ல நம்மளுடைய சாதனை படைக்கக்கூடிய வகையில தற்போது அங்கு நிலவில் நிலைநிறுத்தி தற்போது சந்திரயான் 3 விண்கலம் அங்கு பல்வேறு ஆய்வுகளை நடத்தி வெற்றியை பெற்றிருக்கிறது. அந்த வகையில தற்போது தமிழகத்தை சார்ந்த குறிப்பாக சந்திரயான் 3 திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் அவர்கள் சார்ந்த அந்த குழுவினருக்கு தற்போது இந்த விருது என்பது வழங்கப்பட இருக்கிறது. 33 விருதுகள் என்பது அறிவிக்கப்பட்டதன் காரணமாக பல்வேறு அறிவியல் துறை சார்ந்த பல்வேறு அறிஞர்கள் இதுல பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த 33 விருதுகளும் தற்போது மத்திய அரசின் சார்பில் வழங்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. சந்திரயான் 3 திட்டத்தை பொறுத்தளவிற்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோனாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தினுடைய அந்த பங்களிப்பு என்பது அன்றைய தினத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றி நாளாக கொண்டாடப்பட்டது. தொடர்ச்சியாக இதை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு விருதுகளை தற்போது தொடர்ச்சியாக பல நிறுவனங்கள் வழங்கப்பட்டு வந்தாலும் கூட மத்திய அரசின் சார்பில் கொடுக்கக்கூடிய இந்த விருது என்பது ராஷ்டிரிய விக்யான் புஷ்கர் விருது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விருதாக விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். அந்த அடிப்படையில 33 விஞ்ஞானிகளுக்கு இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே தருணத்துல சந்திரயான் 3 அந்த குழுவிற்கு இந்த விருது என்பது சமர்ப்பிக்கப்படுகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்.